அனைவருக்கும் வணக்கம். கோல்டன் மெடல்ஸ் இந்திய கைட் வழங்கும் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி अड़गिன்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स हिंदी गाइड प्रस्तुति सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है और आप जो सहयोग दे रहे हैं उसके लिए बहुत धन्यवाद. நீங்கள் தரும் ஒத்துழைப்புக்கு மிக நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து ஆதரவை தாருங்கள் என வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற வழங்கிய மக்களுக்காக இந்தி மொழி மூலமாக தமிழ் கற்பிக்கின்ற புதிய திட்டத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை வேண்டுகின்றோம். மேலும் இன்றைய தலைப்பு விஷ்ணு அவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு மேயர் கேட்டார். அவர் கேட்டு 3 நாள் ஆகிட்டு சில தவிர்க்க முடியாத வாய்ப்புகள் இருந்த காரணத்தினாலே அவருக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். இன்று அவருடைய கேள்விக்கு இன்றைக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். விஷ்ணு அவர்கள் 9 அவதாரம் எடுத்திருக்கிறார் இதுவரைக்கும். 10வது அவதாரம் கல்கி அவதாரம், அது இன்னும் எடுக்கப்படவில்லை. கலியுகம் முடிந்து அவர் மீண்டும் 10வது அவதாரம் எடுப்பதாக, கல்கி அவதாரம் எடுப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த 9 அவதாரங்களிலே மிக முக்கியமான 2 அவதாரங்கள் உண்டு. அவையாவன ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். சரி, இந்த அவதார நோக்கம் என்ன என்று கேட்டால், அந்த அவதார நோக்கத்தை பற்றி கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனே பகவத்கீதையிலே மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். யதா யதாஹி தர்மஸ்ய யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய அப்யுத்தானம் அதர்மஸ்ய அப்யுத்தானம் அதர்மஸ்ய அப்யுத்தானம் அதர்மஸ்ய பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்குருதாம் விநாசாய ச துஷ்குருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் கீழே வீழ்த்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன், மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் அவருடைய கருத்து. அதை இவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். கிருஷ்ணாவதாரத்திலேயே விஷ்ணுவின் தன்னுடைய அவதாரத்துக்கு சொல்லியிருக்கின்றார். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டது. அதே ராமாவதாரம் என்பது ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஆள வேண்டும் என்பதை பற்றியது. அதிலே சில பகுதிகள் அவர் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார், புகழ்ந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வர்ணாசிரமம் என்பது. அதே போல் கண்ணா அவதாரத்திலே, ராமாவதாரத்திலே தாய் தந்தைகள் பெற்றோர் தாய் தந்தையருக்கு வாக்குக்கு குழந்தைகள் கடைப்பிடிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். பெற்றோருடைய கருத்தை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். ஒன்று சகோதர பாசம், மேலும் மத ஒற்றுமை, இன ஒற்றுமை. நான் எந்த இனம் என்று பார்க்காமல் எல்லா இனங்களையும் தன்னினமாக பார்க்கின்ற ஒரு பாவனை, ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வலியுறுத்துகிறார் ராமாவதாரத்திலே. அதே நேரத்திலே பலதார மனம் கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். முக்கியமாக ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். ராமாவதாரத்திலே சில சாப விமோச்சனங்களை தீர்த்து வைப்பதற்காகவும் அவர் ராமனாக அவதாரம் எடுத்தார். ஆனால்
கிருஷ்ணாவதாரம் இருக்கிறதே அது ராமா சில குறைகள் இருந்தாலும் கூட, உதாரணமாக வாலிபதை, சம்புகவதம், இதெல்லாம் ராமனுடைய குறைகள். தன்னுடைய மனைவியை காட்டில் விட்டது, ஒரு கணவனுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருந்தது, இது போன்ற குறைகள். ஏனென்றால் குறைகள் இல்லாதவன் மனிதனே கிடையாது, குறைகள் உள்ளவன் தான் மனிதன் என்பதற்காக அந்த குறைகளை, சாதாரண மனித குறைகளையும் தன்னோடு சேர்த்து கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் அந்த ராமாவதாரம். ஆனால் கிருஷ்ணாவதாரம் அப்படி அல்ல. ஒரு முறை பூமாதேவி விஷ்ணுவுடன் போகிறார். கேட்கிறார், பிரபுவே, பூமியின் பாரம் மிக அதிகமாகிவிட்டது, என்னால் பூமியினுடைய பாரத்தை தாங்க இயலவில்லை. ஆகவே நீங்கள் எப்படியாவது இந்த பூமியினுடைய தோள் மீது இருந்த இந்த பாரத்தை, பூமியினுடைய பாரத்தை நீங்கள் இறக்கி வையுங்கள் என்று அவர் வேண்ட, அப்பொழுது அவர் உறுதி கொடுக்கிறார், பூமாதாவே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் திரேதா யுகத்திலே கண்ணனாக அவதரிப்பேன். துவாபர யுகத்திலே கண்ணனாக அவதரிப்பேன். அந்த கண்ணனாக அவதரிக்கின்ற பொழுது உன்னுடைய குறையை தீர்த்து வைப்பேன். அதாவது மக்களை கொன்று இந்த பூமியினுடைய பாரத்தை குறைத்து வைப்பேன் என்று ஒரு வாக்கு அளிக்கிறார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் கண்ணனாக அவதரித்தார். அதை எப்படி கவிஞர் பாடுகிறார், அரசுமுறை வழி நெறி காட்ட நீ அடைந்ததும் இன்னொரு அவதாரம், கண்ணன் அவதாரம் என்று கண்ணனுடைய அவதார மகிமையை இங்கே சாட்டுகிறார். சரி, கண்ணனுடைய எப்படி தன்னுடைய கருத்தை, தான் சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார் என்பதற்கு வில்லி பாரதம், மகாபாரதத்திலே ஸ்ரீ வில்லிபுத்திரார் என்ற ஒரு கவிஞர் ஒரு பாரதம் எழுதியிருக்கிறார். அது வில்லி பாரதம் என்ற பெயராலே புகழ்பெற்றிருக்கிறது. எப்படி கம்பராமாயணம், துளசி ராமாயணமோ அதுபோல வில்லி பாரதம் என்ற பெயராலே ஒரு பாரதம் பெயர்பட்டிருக்கிறது. அந்த வில்லி பாரதத்திலே அந்த ஒரு நிகழ்ச்சி, வனவாசம் முடிந்து அஜ்ஞாதவாசம் முடிந்து பாண்டவர்கள் இல்லம் திரும்புகிறார்கள். இல்லம் திரும்பி துரியோதனிடம் சென்று தன்னுடைய நீ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்று, நீ சொன்னபடி வனவாசம் அஜ்ஞாதவாசம் இரண்டும் முடித்து விட்டோம், இப்பொழுது உன்னுடைய வாக்குறுதிப்படி நீ எனக்கு ஆட்சி பொறுப்பை கொடு என்று கேட்க வேண்டும். அதற்கு நேரடியாக நாமளே போத முடியாது. ஆகவே ஒரு தூது அனுப்ப வேண்டும். அது யாரை அனுப்புவது என்று சொல்கின்ற போது கண்ணன் வருகிறார், நான் தூது போகின்றேன் என்று தூது போக அவர் தயாராகிறார். அப்பொழுது வரிசையாக அந்த 5 பேருக்கு வைத்து கேட்கிறார், சரி, உன்னுடைய எய்ம் என்ன பீமா, உன்னுடைய நோக்கம் என்ன, போர் வைக்கலாமா வேண்டாமா? போர் வைக்கலாம் என்கிறான். சரி, அடுத்ததாக அர்ஜுனனை பார்த்து கேட்குறான், போர் வைக்கலாம் என்கிறான். அடுத்தது நகுலனை பார்த்து கேட்கிறார். நகுலன் ஜோதிடக்கலையிலே வல்லவன், அவனை பார்த்து கேட்கிறார், என்னப்பா போர் வைக்கலாமா? அப்பொழுது அவர் சொல்கிறார், நகுலன் சொல்வதாக ஸ்ரீபுத்திரா சொல்கிறார், கண்ணா, நீ பாரத அமரில், அவர்கள் பாருங்கள், நீ பாரத அமரில் யாரையும் நீராக்கி பூபாரம் புரிந்தாய் கண்ணா, புயல் வண்ணா, நீ என்று வேறு யார் மாபாரதம் காக்க வல்லார்? இப்போ எப்படி போரை நிறுத்துவது என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், மிக அழகாக சொல்கின்றான், கண்ணா, நீ அறியாததா, உனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் போர், நீ பாரத போரிலே யாரையும் நீராக்கி எல்லோரையுமே அழித்து பூபாரம் தீர்க்க புரிந்தாய். இந்த பூமியுடைய பாரத்தை தீர்க்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் கண்ணா. ஆகவே என்னை என்று வேறு யார்
மகாபாரதம் காக்க வல்லார். ஆகவே மகாபாரத போர் வராமல் தடுக்க வேண்டும் என்றால் அது உன்னால் தான் முடியும். எல்லாம் தெரிந்தே கண்ணனே என்னை பார்த்து கேட்கிறாய் என்று கேட்கிறார் நகுலன். அதை பார்த்து இவர் அவனை அடக்கி வாசித்துள்ளார். அமைதியாக என்றால் இவருக்கு எல்லாம் தெரியும். எப்படியாவது மகாபாரத போரை நடத்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்பட்டு என்பது ஒரு கண்ணனுடைய பிறப்பின் நோக்கமே அதுதான். பிறக்கும் பொழுதே அவர் கம்சனை அடிக்க பிறந்தார். அவர் அடித்தது முதல்ல யார் தெரியுமா? கிருஷ்ணவதாரத்திலே பூதனை என்ற அரக்கியை அடித்தார். குழந்தையாக இருக்கும் பொழுது பூதனையை அடித்தார். அதன் பிறகு கம்சனை அடித்தார். தாய்மாமன் கம்சனை அடித்தார். அதன் பிறகு சிசுபாலனை அடித்தார். அதன் பிறகு நரகாசுரனை அடித்தார். அதன் பிறகு ஜெயத்ரத்வது அதை அடித்தார். ஜெயத்ரத்வது என்று ஜெயத்ரனை அடித்தார். இப்படி அடித்தது மட்டுமல்லாமல் மகாபாரத போரிலே 1,00,000 மக்களை கொண்டு குவித்தார்கள். மகாபாரத போரிலே 1,00,000 மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அதே போல் துரோணனை வீழ்த்தினார். துரோணனை வஞ்சகமாக வீழ்த்தினார். அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்த பொழுது வேண்டுமென்றே பரப்பினார். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய அந்த தகவலை பரப்பினார். போர்க்களத்திலே பரப்பினார். அஸ்வத்தாமன் துரோணருடைய மகன். துரோணருடைய மகன் இறந்ததாக துரோணருடைய மகன் இருந்ததாக நம்ப வைக்கிறார் மக்களை. ஆனால் இறந்து போனது ஒரு யானை. அந்த யானையின் பெயர் அஸ்வத்தாமன். யானை இறந்ததை துரோணருடைய மகன் இருந்ததாக நம்ப வைத்து அதன் மூலமாக துரோணரை கீழே விழ வைத்தார். அதே போல பீஷ்மரையும் விழ வைத்தார். பீஷ்மனுக்கு ஏற்கனவே அவருக்கு 3 பெண்கள் வரை மணந்து கொள்ள வந்தார்கள். தவம் இருந்தார்கள். 3 பெண்கள், 3 சகோதரிகள். ஆனால் தந்தைக்காக பீஷ்மர் சபதம் செய்தார். என்னவென்று, நான் வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை காப்பாற்ற அந்த சகோதரிகளை மணக்காமல் தவிர்த்து வைத்தார் பீஷ்மர். அதை கண்ட போரும், நான் இதற்காக உன்னை பழி வாங்குவேன் என்று சொல்லி அப்போ அந்த போரிலே பீஷ்மருக்கு முன்பாக அவர்களை வரவழைத்தார் கண்ணன். அவர்களை வரவழைத்து அவர் முகம் பார்த்த உடனே பீஷ்மருக்கு தன்னுடைய வீரம் குறைகிறது, வீரத்திலே தொய்வு ஏற்படுகிறது. இப்படியாக பீஷ்மரையும் கீழே வீழ்த்தினார் கண்ணன். அடுத்தபடியாக மகாபாரத போரிலே மக்கள் அழியாமல் இருப்பதற்கான இன்னொரு கருவி இருந்தவன் கண்ணன். துரோண வீழ்த்தியாகிவிட்டது, பீஷ்ம வீழ்த்தியாகிவிட்டது. கடைசியாக இருப்பவன் கண்ணன். கண்ணன் ஒருவன் போதும் பாண்டவர்களை அழிக்க என்று துரியோதனுக்கு தெரியும். ஆகையாதான் அவன் உறுதியாக இருந்தான். மகாபாரத போரில் உறுதியாக இருந்தான் துரியோதனன். ஆனால் அவனை வீழ்த்துவதற்காக அந்த ஜெயத்ரதனை வீழ்த்தினார்கள் முதலிலே. அதன் பிறகு தேரோட்டியாக வந்த அவனையும் தேரிலே தேர்கால் நிற்க வைத்தார்கள். சரி, கர்ணனுடைய உடம்பே கவச்ச குண்டலம் இருந்தது. அந்த கவச்ச குண்டலங்களை களவாட இந்திரனை அனுப்பினார்கள். கவச்ச குண்டலங்களை களவாட என்றால் யாச்சகமாக பெற என்றால் கர்ணன் யாச்சகம் தருவதிலே வல்லவன். அதுவும் காலை நேரத்திலே சூரிய உதயத்தின் பொழுது காலையில் அவன் சூரிய நமஸ்காரம் செய்வான், சூரிய பூஜை செய்வான், தன்னுடைய தந்தையை வணங்குவான். அந்த நேரத்திலே போய் கேட்டால் எதை கேட்டாலும் மறுக்காமல் தந்து விடுவான் என்று இந்திரனுக்கு ஓதிவிட்டு இந்திரனை அனுப்பி
இந்திரனை ஒரு ஏழை பிராமணனாக அனுப்பி அவரிடம் சென்று அந்த கவச்ச குண்டலத்தை கேட்டான். நான் வந்திருப்பது இந்திரன் எல்லாமே நாடகம் என்று தெரிந்தும் தான் சொன்ன வாக்குறுதிக்காக, ஏனென்றால் தானம் செய்வதற்காக கர்ணன் தன்னுடைய கவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு தானமாக கொடுத்தான். இது முதல் அடி. இரண்டாவதாக கர்ணனுடைய பிறப்பை அறிந்தான் கண்ணன். அவருடைய தாயார் குந்தியை அனுப்பி நீ கர்ணனிடம் சென்று நான் தான் உன் தாயார் சொல்லி அவனிடம் வரங்கள் கேள், என்ன வரம், 2 வரம் கேள் என்று 2 வரம் கேட்க விட்டான் கண்ணன். அந்த வரத்தை பெற்றாள் குந்தி. ஒரு வரம் நாகாசுரத்தை ஒரு முறைக்கு அதிகமாக அர்ஜுனனை செலுத்தக்கூடாது என்பது ஒரு வரம். இன்னொரு வரம், போரிலே பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது என்பது மற்றொரு வரம். 2 வரங்களையும் கேட்டு பெற்றாள் குந்தி. அந்த வரமும் அவனுக்கு ஒரு பேரடியாக இருந்தது, கர்ணனுக்கு, துரியோதனனுக்கு. அந்த வரத்தின்படி நாகாசுரத்தை எய்த பொழுது கண்ணன் தான் தன்னுடைய கட்டை விரலால் தேருடைய சக்கரத்தை அழுத்திய பொழுது தேர் உள்ளே போனது. தேர் உள்ளே போன உடனே அந்த தலை நோக்கி வந்த அந்த ஆயுதம் தலையில் உள்ள மகனத்தை தட்டிவிட்டு அப்படியாக அவன் தப்பினான் அர்ஜுனன். ஏனென்றால் 2ஆம் முறையாக பேசும்பொழுது தான் ஞாபகம் வருகிறது, இல்லை நான் கொடுத்த சத்தியம். ஆகவே அதற்காக என்ன பண்ணுறான், 2ஆம் முறையாக தன்னுடைய நாகாசுரத்தை அவன் செய்ய மறுக்கிறான். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு வழியும் கற்றுக்கொண்டே வருகிறார் கிருஷ்ணன். ஒவ்வொரு வழியும் கட் பண்ணிக்கொண்டே வருகிறார். துரியோதனுக்கு எந்த வகையிலும் ஒரு நல்ல இது வரக்கூடாது என்பதற்காக பல வழிகளிலே அவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருந்து கடைசியாக தன்னுடைய மகாபாரத போரிலே அவர் வெற்றியும் பெறுகிறார். தான் கொண்ட கொள்கையிலே வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அந்த மகாபாரத போரை உருவாக்கி வரவழைத்து அதிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு காட்சியை உருவாக்கினார் கண்ணன். அனைத்துக்கும் காரணம் கண்ணன் தான். கண்ணன் இல்லாமல் இருந்திருந்தால் மகாபாரத போர் நிகழ்ந்திருக்காதான் சொன்னார் அவர் வில்லிபாரதம். நீ பாரதமில் யாரையும் நீராக்கி பூமாரம் தீர்க்க புரிந்தாய் கண்ணா, புயல் வண்ணா, நீ என்று மகாபாரதம் காக்க வல்லார் வேறு யார் என்று மகாபாரதத்திலே வில்லிபாரதத்திலே அவர் சொல்லுகின்றார். அப்படி பல வழிகளிலே ஒவ்வொரு செப்பாக செய்கிறார். ஒவ்வொரு காரியமாக செய்து மக்களை அழிக்கிறான். சூழ்ச்சி செய்தே அனைவரையும் அழிக்கிறான். சூழ்ச்சி மூலமாக தான் எடுத்த லட்சியத்திலே வெற்றி பெறுகிறான் கண்ணன். வெற்றி பெற்று பூமாதேவிக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவு செய்கின்றான் கண்ணன். இப்படி கண்ணன் அழிக்க பிறந்தவன், அஷ்டமியிலே பிறந்தவன். அதனால்தான் இன்றைக்கும் கூட மக்கள் ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது அஷ்டமியில் செய்வன பாடு. அஷ்டமி நவமி ராமன் பிறந்த நாள். அஷ்டமி கண்ணன் பிறந்த நாள். பிறக்கும் பொழுதே தாய்மாமனை கொன்றவன். பிறக்கும் பொழுதே தனக்கு முன்னால் பிறந்த 7 குழந்தைகளையும் கொன்றவன் கண்ணன். ஏனென்றால் அவர் தன் தங்கைக்கு பிறக்கின்ற 8வது குழந்தையே தனக்கு யமன் என்பதை அறிந்த கம்சன் தனக்கு முன்னாலே பிறந்த 7 குழந்தைகளையும் கொண்டு விடுகிறான். ஆக பிறப்பதற்கு முன்பாகவே 7 குழந்தைகளுக்கு யமனாக வந்தவன் கண்ணன். அதன் பிறகு மகாபாரத போரிலே ஒருத்தராக துரோடரை, அஸ்வத்தாமனை, அதன் பிறகு பீஷ்மரை, அதே போல துரியோதனனுக்கு துணையாக நின்ற, தோழனாக நின்ற அவர் சித்தப்பா, அவரையும்
துரியோதன் மூலமாக பேச வைத்து அவரை கோபம் கொள்ளச் செய்து அவரையும் விதுரன் அவர்தான் தளபதி, போர் தளபதி, அவரையும் நான் போரிலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து தன்னுடைய வில்லை நிறுத்தி போட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியவன் கண்ணன். இப்படி ஒவ்வொன்றாக தொடர்ந்து அந்த அடுத்த காரியத்தை முறையாக செய்து முடித்து இறுதியிலே மகாபாரத போரை நடத்தி வெற்றி கண்டான் கண்ணன். அது உண்மையிலே கடைசியாக அந்த மகாபாரதம் முடிகின்ற பொழுது கர்ணனை கொள்கின்ற பொழுது, கர்ணன் சாகின்ற பொழுது அவங்க ஒரு வரம் கேட்குறான் தாயிடத்திலே, அம்மா நீ கேட்ட 2 வரங்களை நான் தந்துவிடுகிறேன், ஆனால் மகாபாரத போரிலே ஒருவேளை நான் இறந்தால் அவன் எப்போ நேரத்தில் வந்து கண்ணனுக்கு ஒருவேளை நான் இறந்தால் போர்க்களத்திலேயே என்னை நீங்கள் உங்கள் மடியிலே போட்டு வைத்துக்கொண்டு கண்ணே மகனே என்று நீ அழ வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் அம்மா யாருன்னு தெரியாமலே வளர்ந்தவன் நான், எனக்கு நீதான் அன்னை என்பதை நீ உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும் என்று வரம் வாங்கினான். அந்த வரம் அங்கே நிறைவேறுகிறது. கர்ணன் உடம்பெல்லாம் அம்பா தைத்து படுத்திருந்த பொழுது உயிர் போகும் தருவாயிலே அப்படி தகவலிருந்து வந்து அழுகிறாள் குந்தி. அப்பொழுது கூட அவன் உயிர் பிரியாது. ஏனென்றால் கர்ணனுடைய உயிர் பிரியவில்லை. ஏன் பிரியவில்லை என்றால் சத்திய தேவதை தர்ம தேவதை அவனை காக்கின்றாள். என்றால் அவன் செய்த புண்ணியம் தர்மம் அவனை காக்கிறது. காயப்பட்டிருந்தாலும் கூட அவன் உயிர் போகவில்லை, மீண்டும் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதையும் பறிக்கிறான் கண்ணன். அவன் வருகிறான். சாகும் தருவாயில் உள்ள கண்ணனிடம் ஒரு அந்தரனாக ஒரு பிராமணனாக வழியெடுத்து கண்ணன் வருகிறான். வந்து அவரிடம் எனக்கு தானம் கொடுன்னு கேட்குறான். ஏனென்றால் கொடுத்து பழக்கப்பட்டவன் கர்ணன். இல்லை என்றே சொல்ல அவன் வாழ்ந்து வராதது. அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது என்னிடம் எதுவுமே இல்லை உயிரை தவிர என் பொழுது அப்பொழுது சொல்கிறா கண்ணன் சொல்கிறான், இல்லை உன்னிடம் புண்ணியம் இருக்கிறது, நீ தானம் செய்திருக்கிறாய், நன்மைகள் செய்திருக்கிறாய், அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்தினுடைய பலனை எனக்கு தாரை வார்த்து கொடு. யாருமே கேட்காத ஒரு தானம், அதை அவன் கேட்கின்றான். கண்ணன் அதை எடுத்து தந்து விடுகிறான். தன் புண்ணியத்தை தாரை பார்த்துக் கொள்கிறான். அப்பொழுது அந்த புண்ணியம் அவனை விட்டு போகிறது. ஆகவே இப்பொழுது அவனுக்கு லைன் கிளியர் ஆகிவிட்டது, ரூட் கிளியர் ஆகிவிட்டது. இப்பொழுது அவனை ஈஸியாக கொண்டு விடலாம். ஆகவே அவன் கொண்டு விடுகிறான், இறந்து போகிறான் கண்ணன். அப்பொழுது தர்மதேவதை அழுகிறாள். ஐயோ, எனக்கென்று ஒரே ஒரு மகன், நீயும் போய்விட்டாய் என்று அழுகிறான். அழுகின்ற பொழுது அவர் வேறு வழி இல்லை, இறந்துவிட்டார்கள், அவ்வளோதான், வேறு முடியுது. சரி, அந்த குந்தி அழுகின்ற பொழுது என்னடா அம்மாவுடைய பொருள் கேட்கிறத என்று அனைவரும் வருகிறார்கள். பாண்டவர்கள் 5 வருகிறார்கள், வந்து பார்க்கின்றார்கள். அப்பொழுதுதான் கர்ணன் தனக்கு அண்ணன் என்று அறிகிறாள். அதை அறிந்த பிறகு ஐயோ நானா கொன்றேன் என்று அர்ஜுனன் அழுகிறான். ஐயோ நான் அண்ணனை கொன்றேனே என்று அழுகின்ற பொழுது அப்படிதான் கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா நீ கொல்லவில்லை, ஏற்கனவே 7 பேர் அவனை கொன்று விட்டார்கள். என் மூலமாக 7 பேர் அவனை கொன்று விட்டார்கள். நீ ஒன்றும் கொல்லவில்லை, நீ வெறும் கருவியாகத்தான் தவிர நீ அவனை கொல்லவில்லை என்று சொல்லி அங்கே அவனை சமாதானப்படுத்துகிறார். சரி, சமாதானப்படுத்தி பிறகு கேட்கிறார்கள், இதற்காக எல்லாம் செய்தாய் கேட்கிறார்கள் கண்ணனை பார்த்து. கண்ணா, ஏன் இதை செய்தாய்? அதற்கு அவர் சொல்கிறார், அங்கேதான் சொல்கிறார் கண்ணன் சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்குருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஊறு விளைகிறதோ
அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தான் எடுத்த அவதாரத்தினுடைய மகிமையை, அந்த அவதாரத்தினுடைய மகிமை, அவதாரம் ஏன் எடுக்கிறார் என்ற கருத்தையும் இங்கே முன்வைக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த கிருஷ்ணாவதார மகிமையை நாம் அறிந்து கொண்டோம். மேலும் அந்த கண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் சில நிகழ்ச்சிகளை பற்றி நாம் அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாளை இதனுடைய பகுதி நாளையும் தொடரும் என்று சொல்லி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இதே போன்ற ஒரு பதிவை, இதை ஒட்டிய ஒரு பதிவை நாளை காண்போம் சொல்லி அமைகிறேன். தன்யவாத். ஜெய் ஹிந்த்.